ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் முக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம ஒழிவில் காலம் எல்லாம் பதிகத்தோட ஒரு எளிய விளக்குறை சுருக்கமா அந்த பதிகத்துல என்னெல்லாம் சாதிச்சிருக்கார் அடியனோட ஆச்சாரியர்கள், அதெல்லாம் நம்ம நேற்று காலத்துல பார்த்தோம். இன்னைக்கு டி.வி. அனங்கராச்சார் சுவாமி அவரோட திருநட்சத்திரமும் இப்பதான் போயிருக்கு. அவரோட திவ்யார்த்த தீபிகை வச்சுண்டு சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சேவிச்சுண்டு சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையோட பத உரையும் நம்பிள்ளை ஈட்டுல இருந்து அதோட ஒரு பாசுரத்துக்கான சுருக்கமான சம்மரி இப்படிதான் நம்ம பார்த்துன்னு வரோம். ஒரு பதிகமும் ஒரு பாசுரத்துக்கான பத உரையும். சோ இன்னைக்கு ஒழிவில் காலம் எல்லாம் பதிகத்தோட ஒரு 5-6 பாசுரங்கள் பார்ப்போம். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே. என்ன சொல்றார்? திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எல்லா அடிமைகளும் செய்ய வேணும் என்கிறார். அப்படின்னா என்ன? எல்லாமே எப்பவுமே சர்வதேச எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்தந்த இடத்துல, சர்வகால எல்லா முப்பொழுதும் எப்பவுமே. அப்புறம் சர்வாவஸ்தை, அவஸ்தைனாக்கா அந்த ஸ்திதி, அந்த ஸ்டேட், எல்லா அவஸ்தை, நம்மளோட அவஸ்தை மட்டும் இல்ல, பெருமாளோட எல்லா ஸ்திதியிலும் அவனுக்கு எப்பவுமே கைங்கரியத்தை செய்யணும்னு கைங்கரிய பிரார்த்தனை. இந்த பதிகமே எம்பெருமான் மேல அவ்வளோ பாரிப்பு ஆழ்வா இருக்கு. திருமாலிருஞ்சோலையில இருந்து ஆரம்பிக்கிறது அந்த பாரிப்பு. ஆனா எம்பெருமான் திருவேங்கட மாமலையிலேயே உங்களுக்காக சேவை சாதிச்சுருக்கேன், உமக்காக தானு சொல்றான். அந்த பெருமாளை இந்த சரீரத்தோட ஆழ்வார் அன்வைக்கிறார், கைங்கரிய பிரார்த்தனை பண்றார். துவய மகாமந்திரத்தோட கொஞ்சம் ஒரு சம்மரியானா அது இந்த பதிகம்னே சொல்லிடுறா ஆச்சாரியர்கள்லாம். தெழிக்குரல் அருவி, கம்பீரமான ஓசையுடைய அருவிகள் பொருந்தின திருவேங்கட மாமலையில் எழில் கொள் நிறம் பெற்ற எந்தை தந்தை தந்தைக்கு, எமது குலநாதரான பெருமானுக்கு. இந்த பதிகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த எந்த தந்தை தந்தைக்கு அந்த அர்த்தம் பாத்தீங்கன்னாக்க நாட் ஜஸ்ட் நம்மளோட ஜெனரேஷன்ஸ் மட்டும் சொல்லாம, நம்மளோட முன்னோர்கள் மட்டும் சொல்லாம, நம்மளோட முன்னோர்களுக்கு எல்லாம் பெருமாள் யாருன்னா நம்ம திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு சொல்லிடுறான். நாம் அடியோம் ஒழிவில்லாத காலம் எல்லாம், காலம் முழுவதும் உடனாய் கூடவே இருந்து மன்னி சகல அவஸ்தைகளிலும் பிரியாத நின்று வழுவிலா குற்றமற்ற அடிமை கைங்கரியங்களை செய்ய வேண்டும் பண்ண கடவோம். ஆழ்வார் requests திருவேங்கடமுடையான் that in all the states of Alvar, wherever he is, all the columns, the time, and in all the sthiti of Alvar, he wants to perform கைங்கரியம் and திருவேங்கடமுடையான் திருவடிகள். The பிரார்த்தனை over this பதிகம் is completely for கைங்கரியம் from Alvar to எம்பெருமான். எந்த தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் போனோடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் பாரெழில் அண்ணலே. ரொம்ப அழகா பார்த்தோம். நம்ம பரிபூர்ண கைங்கரியத்தை பெற வேணும் என்று மனோரதியா நின்றீர். அது பின்னை இச்சரீர சம்பந்தம் அற்று அர்ச்சிராதி மார்க்கத்தாலே ஒரு தேச விசேஷத்தாலே போனால் பெருமுதொன்றே என்ன. அங்குள்ளார் எல்லாரும் அடிமை செய்கிறது இந்நிலத்திலே, ஆகையாலே இங்கே பெற குறையில்லை என்கிறார். எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் நடுவுல ஒரு டிஸ்கஷன், சம்வாதம். என்ன? இதே சரீரத்தோட உன்னை என்னால அன்வைக்கவே முடியலன்றார். ஆனா அந்த அர்ச்சராதி மார்க்கத்துல போனதுக்கு அப்புறம் விரஜையில தீர்த்தம் ஆடினாதான் உன்னை அங்க சேர்ந்தாதான் சர்வாகால சர்வ அவஸ்தையிலும் உனக்கே கைங்கரியம் பண்ண முடியும்ன்றா. ஆனா அப்படி இல்லையே, அங்க நித்தியசூரி சந்தி செய்யும் பெருமாள்னு திருவேங்கட மாமலையிலேயே நித்தியசூரிகள் சந்தி செய்யறாளாம். அவளோட நித்திய கர்ம அனுஷ்டானம் எல்லாம் திருவேங்கட மாமலையில செய்யறா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே. இங்கதான் அவளே கைங்கரியம் பெற்றுக்கிறார்னா நீரும் இங்கே பெற்றுக்கிறதுக்கு ஒரு குறை இல்லையே அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ஆழ்வார்.
பெருமாள் வந்து ஆழ்வாருக்கு சாதிக்கிறார். வானவர் நித்தியசூரிகள் வானவர் கோனொடும் தங்களில் தலைவரான சேனை முதலியரோடு கூட சிந்து தூவின பூ புஷ்பங்கள் மகிழும் செவ்வி குன்றாது இருக்க பெற்ற செவ்வி குன்றாது இருக்க பெற்றனா திருவேங்கடத்துல ஒரு பூவும் வந்து இதுவே ஆகாதான், குன்னி போவே போகாதான். இப்ப நம்ம ஒரு செம்பருத்தி பறிக்கிறோம்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சா போறோம், இந்த வெயிலுக்கு உடனே குன்னி போயிடும் இல்லையா, வாழைப்பழம் மாதிரி. இங்க அங்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாதான். ஆனால் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து திருமலையில் அந்த மேல் புகழ் முடிவில்லாத புகழை உடையவனும் கார் எழில் நீல நிறத்து அழகுடையனுமான அண்ணல் எம்பெருமான். அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். எம்பெருமான் எந்த தந்தை 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 தந்தைக்கும் முந்தை எல்லாருக்கும் குலநாதன் யாருன்னா இந்த திருவேங்கடமுடையான் தான். ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் சொல்லுவார். நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் ஆகத்துல வந்து பார்த்தேன்னா யாரு குலதெய்வம்னு தெரியாம போனாலே, குலதெய்வம் யாருன்னு தெரியலனாலும் குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் அந்த திருவேங்கடமுடையான் தான் குலதெய்வம் அப்படின்னு சாதிப்பான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள். So Alvar is doubting that he will not have Emperuman's Anubhavam with this Shariram. So Emperuman is telling Alvar that Nityasurigal are coming to Thiruvenkada Mamalai to perform their daily rites and they are having their Kainkaryam at Thiruvenkada Mamalai. So why are you expecting to go to Paramapadam and perform Kainkaryam? You be here at Tirumala to perform the Kainkaryam that you need, that you are asking for. அடுத்தது என்ன? அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கணிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. ரொம்ப அழகான பாசுரம். நாம் இங்கனே அடிமை செய்ய வேணும் என்று மனோரதிக்கும் இதுவேயோ வேண்டுவது, அவன்தான் நமக்கு அனுபவ ஸ்மிருதியை தருமோ என்ன? நிரபேட்சரானவர்களுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறவன் சாபேட்சரான நமக்கு தர சொல்ல வேணுமோ என்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். இது நம்ம எல்லாருக்கும் ஆழமா பதியணும். என்ன, இப்போ பெருமாள் வந்து ஆழ்வாரோட தாழ்ந்தவர் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் அங்க நின்று சேவை சாதிச்சிருக்காங்க. நிரபேட்சர் எம்பெருமான் கிட்டேயே போகாத வாழ்க்கெல்லாம் சேவை சாதிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு மட்டும் போய் அது ஃப்ரீ தர்ஷனம், எத்தனை ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்குறோமோ போய் திருவேங்கடமுடையானோட சேவை நன்னா கிடைச்சிட்டு தானே வருது. நம்மளுக்கு திருவடி சேவையாடுது, திருமுக மண்டலம் சேவையாடுது, கம்ப்ளீட் சேவையாடு இல்லையா? சேவை இல்லாம திருப்பி வரவே போறது இல்ல டிக்கெட் இருந்துருக்குன்னா. இப்போ இந்த காலத்துல சொல்றேன் அடியே. அப்போ நம்மளோட என்ன ஆசை என்ன எப்படி இருக்கும்னு கூட எம்பெருமான் பாக்குறதே இல்ல, பாரபட்சமே கிடையாது. அப்போ நிரபேட்சதாதிகளுக்கே எம்பெருமான் சேவை சாதிக்கும் போது சாபேட்சம் எம்பெருமான் பக்கத்திலேயே அடியன் இருக்கும்போது எனக்கு என்ன கொடுக்க மாட்டானா அவன் கையில் தெரியும் அப்படின்னு ஆழ்வார் கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கிறார். அணிக்கொள், ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப விரக்தரா இருந்ததுல அது கொஞ்சம் கொஞ்சமா திடப்படுத்திக்கிறார். அணிக்கொள் அழகு பொருந்திய செந்தாமரை கண்ணன், செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனும் செங்கனிவாய் சிவந்த கனி போன்ற திருவதரத்தை உடையவனும், திருவதரம்னா அந்த லிப்ஸ், கருமாணிக்கம் நீல ரத்னம் போல திருமேனி விளக்கத்தை உடையவனும் தென்னிறை சுனை நீர். இது பார்த்தோம் நம்ம எளிய விளக்குறையில இல்லையா? தெளிவையும் நிறைவையும் உடைய சுனை நீர் பொருந்திய திருவேங்கடத்து திருமலையில் எண்ணில் தொல்புகழ் எண்ணிறந்த நித்திய கல்யாண குணங்களை உடையவனும் வானவர் ஈசன் நித்தியசூரிகளுக்கு தலைவனுமான எம்பெருமான் அண்ணல் நமக்கு சுவாமியும் மாயன் ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவனுமானவன். மாயன்னு சொன்னோடனே ஒரு இதுதான் ஞாபகம். வேல்குடி சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார். எல்லா 108 பெருமாளும் வந்து ஸ்ரீரங்கத்துல ராத்திரி அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டெய்லி தினப்படி வந்து அவ வந்து படுத்துட்டு போறாளாம். அதனாலதான் அது பெரிய கோயில் அப்படின்னு பேரான். அவ்வளவு பெருசா ஏன் இருக்குன்னாக்க 108 பெருமாளும் வந்து அவ திருவடியும் வச்சு திரு முகத்தையும் கீழே சாச்சுட்டு தான் திருமுடியும் அவ கிளம்புறா அப்படின்றது ஐதிக்கியம். எல்லாருக்கும் ஈஸியா வந்துடுறாளாம். பரமபதநாதனே இங்கதான் இருக்கான், ஆனாலும் அவன் வந்துடுறான் அப்படின்றா. கஷ்டம் இருக்கிற ஒரே ஆள் பார்த்தேன்னா திருவேங்கடமுடையான் தான். கொஞ்சம் ஒரு ராத்திரி ஒரு 1 மணி 2 மணிக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் மூடினான்னா அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அவர் வந்து இங்க வந்து படுத்துட்டு பெருமாளுக்கு அடியன் வந்துட்டேன் அடியன் உள்ளான் அப்படின்னு சொன்னோடனே அந்த மாதிரி சொல்லிட்டு திருப்பி திருவேங்கடத்துக்கே பறந்து போயிடுறாராம் பெருமாள். அதனால மாயன்றதுக்காக அது திடீர்னு ஞாபகம் வந்தது அடியன். So here Alvar says
Perumal gives சேவை to even those who do not have Perumal in their திருவுள், who do not think of Perumal as everything. So if Perumal is giving சேவை to such people, he will definitely be on the side of Alvar to give him, to grant him the கைங்கரியம் that Alvar needs அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது, ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனேன் நிறை ஒன்னும் இலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. ரொம்ப அழகான பாசம். ஆழ்வாரே இப்படி சாதிக்கிறார்னா அப்ப நம்ம எந்த மூலைக்கு? நித்தியசூரிகளுக்கு தன்னை கொடுத்தவன் என்றார். கீழ் பாட்டுல நித்தியசூரிகளுக்கு அவனே கொடுத்துட்டான்னு சொல்றார். அத்தியந்த தேகையனான என் பக்கலிலே சங்கத்தை பண்ணினவனுக்கு நித்தியசூரிகளுக்கு தன்னை கொடுத்தான் என்னும் இது ஓர் ஏற்றமோ என்கிறார். நித்தியசூரிகளுக்கு அவன் பண்ணான்றது ஒரு ஏற்றமான, நித்தியசூரிகள் சுத்த சத்துவமான இடத்துலயே இருக்கா. அவளுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லையா? தமோ ரஜஸ் குணங்களே கிடையாது அவளுக்கு. இப்ப அவனுக்கு கொடுத்தான்றது, அவளுக்கு கொடுத்தான், அவளுக்கு காட்சி தந்தான், அவளுக்கு கைங்கரியம் கொடுத்தான்றது ஒரு ஏற்றமே கிடையாது. ஆனா அடியன் இருக்கேன் பாருங்க, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம எனக்கே அவன் கொடுத்துட்டான்னா அப்போ அது எவ்வளவு பெரிய ஏற்றம் அப்படின்ற. அதுதான் நித்தியசூரிகள் எம்பெருமானோட திருக்குணங்களுக்குலாம் ஈட்டுல ரொம்ப அழகா காமிச்சுப்பார். இதுவும் மத்த எல்லா பாசுரங்களுக்குமே சொல்வார் ஆச்சாரியர்கள். இந்த இப்போ இந்த டே டைம்ல ஒரு டார்ச் எடுத்து அடியன் போய் வெளியில புடிச்சிருந்தேன்னா அந்த டார்ச்சுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? எம்பெருமானோட திருக்கல்யாண குணங்கள் பரமபதத்துல அப்படிதான் இருக்கான். நித்தியசூரிகளுக்கு அவன் திருக்குணங்களை காமிச்சாலும் ஒண்ணும் கிடையாது, காமிக்கலனாலும் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு சர்வதேச சர்வகாலம் எம்பெருமானுக்கு கைங்கரியத்துலதான் இருக்க போறா. அதே நம்மளுக்கு அவன் எளியவனா இப்போ ஒரு சிம்மகதி நடந்து காமிக்கவே இல்லைன்னா நம்ம எல்லாம் கோவிலுக்கு போக மாட்டோம், எம்பெருமான் பத்தி பாடவே மாட்டோம். ஏன்னா நம்ம சம்சாரத்துல இருக்கோம், நம்மளுக்கு அது தேவை இல்லையா? வானவர்க்கு நித்தியசூரிகளுக்கு ஈசன் தலைவன் என்பன் என்று சொல்லுவேன் என்றால் இப்படி சொன்னால் ஈசனே நிறை ஒண்ணுமிலேன் என் கண் கடை கெட்டவனும் குணபூர்த்தி அற்றவனுமான என் விஷயம். கடை கெட்டவனா கடைசி எதுவுமே கிடையாது என்கிட்ட, குணபூர்த்தினா என்னன்னு கூட இல்ல என் விஷயத்துல. பாசம் வைத்த ஆசா பாசம் வைத்து அருளி நின்ற ஆசா பாசம் வைத்து அருளி நின்ற பரஞ்சுடர் சோதிக்கு நிரவதிக்க ஜோதிர்மய தன் மங்கள விக்கிரகத்தை தன் மங்கள விக்கிரக முக்தனான அவன் திருமங்கல விக்கிரகம் இருக்கு இல்லையா எம்பெருமானோட. இப்ப நம்பெருமாள்னா ஒரு திருமங்கல விக்கிரகமா இருக்கான் இல்லையா அச்சா மூர்த்தியில. அந்த பரஞ்சுடருக்கு திருவேங்கடத்தானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு அது தேசமோ நான் சொன்னது ஒரு பெருமையோ? நித்தியசூரிகளுக்கே அவன் இது பண்றான்றது ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு பண்றான் பாருங்க, அதுதான் the highlight that Emperuman does for me. I'm a complete Nichan. I don't have any Gunapurtis. I don't have anything in me at all. But Emperuman has given me the Kainkaryam. If he has given Nityasuris the Kainkaryam, they have everything. So he can give him. That is not a greatness to talk about. But what Emperuman has done for me is out of his pure Karunai. So that is to be talked about, says Alvar. சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ வேதியர் முழு வேத தமுதத்தை ஈதில் சீர் திருவேங்கடத்தானையே. அழகான பாட்டு. நித்தியசூரிகளுக்கும் தன்னை கொடுத்தான் என்றது ஓர் ஏற்றமோ எனக்கு தன்னை தந்தவனுக்கு. தன்னை தந்த எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு முன்னாடி பாடிப்போம் இல்லையா? எனக்கே அவனை கொடுத்துட்டான். அப்ப இத சொல்லணுமா இல்ல நித்தியசூரிகளுக்கு அவனை கொடுத்ததை சொல்லணுமா என்றார் கீழ்பாட்டுல அதை சொல்லிட்டார். எனக்கு தன்னை தந்தான் என்கிறது. இப்போ எப்பவுமே ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றோம், இதோட இது பெட்டர்னு சொல்லிட்டோம். அடுத்தது இதை எடுத்து இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்றார். என்ன சொல்றார்? எனக்கு தன்னை தந்தான் என்கிற இதுதான் ஒரு ஏற்றமோ என்னிலும் தாழ நின்றாரை தேடி பெறாதே இருக்கிறவனுக்கு என்கிறார் இதில். தாழ நின்றாரை தேடி பெறாதே இருக்கிறவனுக்குன்னா எம்பெருமானே இவருக்கு இப்போ காட்டவே கண்ட கமல பாத மாதிரி எனக்கு சேவை மட்டும் அவன் சாதிக்கல,
ரொம்ப கீழே என்னோட கீழே யாராவது இருந்தாலும் அவளுக்கும் சேவை சாதிச்சு என்னையும் கூட கொஞ்சம் மேல தூக்குறான் பாருங்க, அதுதான் எம்பெருமானோட காரை கருணை. வேதியர் முழுவேத தமுதத்தை வைதிகர்களால் ஓதப்படுகிற சகல வேதங்களிலும் பரமபோக்கியனான பிரதிபாதிக்கப்படுபவனும் தீதில் சீர் தீது ஒன்றுமில்லாத திருக்குணங்களை எந்த மாசுபற்ற அங்க எந்த மாசும் கிடையாது, தீது ஒன்றுமில்லாத திருக்குணங்களை உடையவனுமான திருவேங்கடமுடையான் திருமலை அப்பனை குறித்து சோதியாகி சோதிமயமான திருமேனியை உடையவனாய் எல்லா உலகும் தொழும் உலகத்தவர்கள் எல்லாரும் தொழப்படுபவனாய், விச் இஸ் ட்ரூ இல்லையா? எல்லாரும் எல்லா தேசங்கள்ல இருந்தும் திருவேங்கடமுடியானுக்கு வந்துடுறா அடியார்ஸ் பக்தர்கள் இல்லையா? ஆதி சகல ஜகத் காரணபூதனான மூர்த்தி சர்வேஸ்வரன் இவன் என்றால் என்று நான் சொன்னால் அளவாகுமோ? நான் அவனுக்கு ஒரு பெருமைய சொன்னேன்னா அவனுக்கு அது என்ன பெரிய விஷயமான்னு? ஏன்னா நான் ரொம்ப நீச்சன், என்னால என் கண்ணுல வச்சிருந்துதான் அவனை பார்க்க முடியும் இல்லையா? இப்ப அளவாகுமோன்னு எதுக்கு சொல்றார்? அவன் ஆதிமூர்த்தி நான் சொன்னா அது ஒரு பெருமை என்ன சேர்க்குமான எம்பெருமானுக்கு அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். சரி, இன்னைக்கு இது வரைக்கும் வச்சுக்கலாம். நாளைக்கு வேங்கடங்கள் ரொம்ப அழகான பாசுரம். என்ன அந்த திருமலையே எப்படி வினைகள் எல்லாம் போக்கி கொடுக்கறது அப்படின்னு அது நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.